வாக்குத்தத்தங்களும் சோதனையும். என்னதுங்க? வாக்குத்தத்தங்களும் சோதனையும், ப்ராமிஸ் அண்ட் டெஸ்ட். அதாவது வாக்குத்தத்தங்களும் சோதனையும் அப்படின்னா ஏதோ கஷ்ட நஷ்டம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் டெஸ்ட் பண்ணப்படுகிறது, சோதிக்கப்படுகிறது. வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக அது என்ன பண்ணப்படுதுங்க? அது சோதிக்கப்படுகிறது, டெஸ்ட் பண்ணப்படுகிறது. இப்போ வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைவேறதுக்கு விசுவாசம் தேவைன்னு நாம ஏற்கனவே நாம பார்த்தோம். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதற்கு என்ன தேவைங்க? நமக்கு விசுவாசம் தேவை. நாம விசுவாசத்தில் பலப்பட வேண்டும், விசுவாசத்தில் உறுதியாக வேண்டும், விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இப்ப நம்ம விசுவாசம் பலப்படணும்னா எப்படி நாம விசுவாசத்துல பலப்பட்டுட்டோம்னு தெரியும்? உங்க பிள்ளைங்க ஒரு மாசம் முழுக்க படிச்சுட்டாங்களாங்கிறது எப்படி தெரியும்? மந்த்லி டெஸ்ட் மூலமா தெரியும் இல்லையா? அது மாதிரி உங்களுக்கு 3 மாசமா உங்க பிள்ளைங்க படிச்சாங்களான்னு எப்படி தெரியும்? குவார்ட்டர்லி எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம் மூலமா தெரியும். அடுத்து ஒரு வருஷம் முழுக்க படிச்சுட்டாங்களாங்கிறது எப்படி தெரியுங்க? அவங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் வைக்கிறது மூலமா வருஷம் முழுக்க படிச்சுட்டாங்களாங்கிறது தெரியும். அது மாதிரி தான் நாம விசுவாசத்தில் வளர்ந்திருக்கிறோமா அப்படிங்கிறது எப்படி தெரிகிறது அப்படின்னா, நமக்கு சில டெஸ்ட்டை கொடுக்கும் போது தான் தெரியும். ஒருத்தர் பயில்வானுன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னன்னு சொல்லிட்டு இருக்கான்? நம்ம கூட அப்படிதான் சொல்றோம். நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர், நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர், என்ன மாதிரி உங்களால விசுவாசிக்க முடியுமா அப்படின்னு கூட நம்ம கேட்போம் இல்லையா? அது மாதிரி நான் பயில்வானுன்னு சொல்றவங்கிட்ட இந்த 100 கிலோவை தூக்கு அப்படின்னா அவன் நிஜமாவே தூக்குனா தான் என்னதுங்க? பயில்வான். அப்போ உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள்ல உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நோக்கி கடந்து போக போறீங்க அப்படின்னா, அந்த ஆசீர்வாதத்தை சந்திக்கிற போது வருகிற எதிர்கொள்ளுகிற சூழ்நிலைகளை எல்லாம் நீங்க விசுவாசத்தினாலே மேற்கொள்ளுகிறீர்களா? அல்லேலூயா. என்னதுங்க? விசுவாசத்தினாலே மேற்கொள்ளுகிறீர்களா? அப்ப விசுவாசத்தினாலே நீங்க அதை சமாளிக்கிறீங்களா, அதை ஜெயிக்கிறீங்களா அப்படிங்கிறத பார்க்கறது தான் என்னதுங்க? விசுவாசத்திற்கு கொடுக்கப்படுகிற ஒரு சோதனை. அல்லேலூயா. டெஸ்ட், பரீட்சை அப்படிங்கிறது, அதாவது ஸ்கூல்ல எக்ஸாம் வைக்கிறாங்க பாத்தீங்களா பிள்ளைகளுக்கு வைக்கப்படுகிற எக்ஸாம்ங்கிறது அது கெட்டதல்ல, அது நல்லது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எக்ஸாம் வைக்கிறது பிள்ளைகளுக்கு எப்படி நல்லதோ அதே மாதிரி தான் நம்ம என்ன நினைச்சிடறோம்? சோதனை, வாக்குத்தத்தமும் சோதனையும் அப்படின்னா உபத்திரவம்னு நினைச்சுக்கிறோம். நம்ம வாக்குத்தத்தமும் சோதனையும் அப்படின்னா, வாக்குத்தத்தமானது நாம் விசுவாசத்தில் பலப்பட்டு இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத சோதிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இப்போ ஒரு அத்லெட் இருக்கான். யார் இருக்காங்க? அத்லெட்னா யாருங்க? ஓட்டப்பந்தய வீரன் ஒருத்தன் இருக்கான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் ஒரு ஓட்டப்பந்தய வீரன் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவன் என்ன பண்ணணும்? அவன் ஓட்டப்பந்தய வீரன் தான் அப்படிங்கிறத அவன் ப்ரூவ் பண்ணி காட்டணும். அவன் ப்ரூவ் பண்ணணும்னா அவன் என்ன செய்யணும்? அவன் ஒரு ஓட்டப்பந்தய போட்டியில அவன் கலந்து கொள்ள வேண்டும். அந்த போட்டியில கலந்து கொண்டு அவன் என்ன பண்ணணும்? அவனை மாதிரியே ஓடக்கூடிய, அவனை விட நல்லா ஓடக்கூடிய ஒரு 10 பேரோட அவன் ஓடி காட்டணும். அவன் அப்படி ஓடி பார்க்கும்போது, அவங்களோட ஓடும்போது அவன் ஜெயிச்சான்னா அவனுக்கு என்ன கிடைக்குதுங்க? அவனுக்கு கப்பை கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. அது இல்லாம நான் ஓட்டப்பந்தய வீரன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடவே முடியாத ஒரு தாத்தாவோட ஓடி நான் தான் ஓட்டப்பந்தய வீரன் அப்படின்னு சொல்றதில்ல. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்களாம் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் நிறைய பேரை வாழ்க்கையில் சந்திச்சிருக்கிறேன். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்கேன், பின்னாடியும் பார்த்துருக்கிறேன். இவனுக்கு நேர்மறையான எண்ணங்களே இருக்காது, வாழ்க்கையில் உருப்படியாகிற எண்ணங்களே இருக்காது. அவன் தன்னை யாரோட கம்பேர் பண்ணிக்குவான் அப்படின்னா, அவன் தன்னை விட கீழே இருக்கிறவனோட கம்பேர் பண்ணிக்குவான். நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணேன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. அப்போ அதில் நிறைய பேரை MLM பிஸ்னஸ், மல்டி லெவல் மார்க்கெட்டிங், அதில் நிறைய பேரை நாங்கள் உள்ளே கொண்டு வந்து சேர்ப்போம். அதில் நல்ல மேலே நிறைய ஆர்டர் பிடிச்சி நிறைய லட்சங்களில் சம்பாதிக்கிறவங்கள பார்க்க மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? ஒரு சிலர்
லட்சங்கள்ல சம்பாதிக்கிறவனை பார்க்காம அவங்க யாரை பார்க்குறாங்க அப்படின்னா, இவன் ஒரு ஆர்டர் கூட எடுத்திருக்க மாட்டான், இவனை விட மோசமாக ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா, அவனைத்தான் பார்ப்பாங்க. அப்போ கீழானவைகளை பார்க்கிறவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, முன்னேற மாட்டார்கள். ஹல்லேலூயா. அப்படிதான் நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு சப்ஜெக்டில் ரொம்ப மார்க் கம்மியாக வாங்கிட்டேன். மற்றதுல எல்லாம் நல்ல மார்க் வாங்கியிருந்தேன். ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகலை, ஒரு நல்ல மார்க்கு தான், ஆனால் மார்க் கம்மியாக வாங்கிட்டேன். கம்மியாக வாங்கிட்டு நானும் என் ஃப்ரெண்டு 2 பேரும் கம்மியாக மார்க் வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கோம். அழுதுட்டு இந்த பக்கத்தில் திரும்பி பார்த்தா அங்கே மார்க் ஷீட்டில் ஒருத்தருக்கு 3 முட்டை போட்டிருந்தது. என்ன போட்டிருந்ததுங்க? 3 முட்டை போட்டிருந்தது. 3 முட்டையை பார்த்ததும் எங்களுக்கு அழுகையெல்லாம் எங்கே போச்சுட்டே தெரியல, பயங்கரமாக உளுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஹல்லேலூயா. அது மாதிரி கீழானவர்களை பார்த்தா நம்ம என்ன ஆயிடுவோம், காம்ப்ரமைஸ் ஆயிடுவோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் மேலானவர்களை பாருங்கள். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவனை பாரு. நீ ஒரு ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறாய், ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறாய், விசுவாச ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறாய். பந்தயத்தில் ஓடுகிற நீ பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஓட வேண்டும். ஹல்லேலூயா. நீ பரிசை பெற்றுக்கொள்ளும்படியாக ஓட வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க பரிசை பெற்றுக்கொள்ளும்படியாக ஓட வேண்டும். ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்கெல்லாம் என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்கிற முட்டையை பார்க்காத, யாரை பார்க்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவனை பாரு. அப்பதான் நீ என்ன பண்ண முடியும், வாழ்க்கையில மேலே வர முடியும். என்னைக்குமே கீழே இருக்கிறவங்களை பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. மேலே இருக்கிறவர்களை நீங்கள் பாருங்கள். ஹல்லேலூயா. இந்த விசுவாசி அவன் என்னை விட மோசமாக இருக்கிறான், இந்த விசுவாசி ஜெபிக்கிறதே இல்லை, இந்த விசுவாசி குடிக்கிறான், இந்த விசுவாசி அப்படி மோசமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்தோன்னா என்ன ஆக மாட்டோம், நாம உருப்படி ஆக மாட்டோம். நம்ம விசுவாசத்தில் வளர்ந்து பெருக வேண்டுமானால் நம்மளை விட ஆவியில வளர்ந்தவர்களை பார்த்து நான் இவர்களை போலாக மட்டுமல்ல, நான் இவர்களை போல் மட்டுமல்ல, நான் இயேசு கிறிஸ்துவை போலாக வேண்டும். ஹல்லேலூயா. யார மாதிரி ஆக வேண்டும்? அதுக்காக தாங்க நம்மளை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். தம்முடைய குமாரனின் சாயலாகத்தானே நம்மை மறுரூபமாக்கும்படிக்கு அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய குமாரனின் சாயலாகத்தானே நாளுக்கு நாள் நாம் மகிமையின் மேல் மகிமையடைந்து நாம் மறுரூபமாகி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த மறுரூபத்தை நோக்கி நீங்க போகணும்னா பக்கத்துல தூங்குற விசுவாசிய பார்க்காத, ஜெபிக்க தெரியாத விசுவாசிய பார்க்காத, பாவத்துல வாழ்கிற விசுவாசிய பார்க்காத, இயேசுவையே நோக்கி பார். ஹல்லேலூயா. அவர் மேல் உன் கண்களை பதியவை. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. ஹல்லேலூயா. அவரை மட்டும் நாம நோக்கி பார்க்க பழகிட்டோம்னா, அவருடைய வார்த்தையை பார்க்க பழகிட்டோம்னா, விசுவாசத்துல வளர பழகிட்டோம்னா என்ன ஆவாங்க, நம்ம விசுவாச வீரர்களாக ஒரு பவுலை போல, ஒரு பேதுருவை போல, ஒரு யோவானை போல, ஒரு தானியேலை போல, ஒரு ஆபிரகாமை போல நாம் எழும்பி பிரகாசிப்போம். கர்த்தர் உங்களுக்கு சரித்திரத்தில் ஒரு பக்கத்தை வைத்திருக்கிறார். அவருடைய சபை சரித்திரத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட வேண்டும். நீ ஒரு விசுவாச வீரன் என்று உங்கள் பெயர் எழுதப்பட வேண்டும். அவருடைய ஞாபக புத்தகத்திலும் ஜீவ புத்தகத்திலும் உங்கள் பெயர் நீ ஒரு விசுவாச வீரன் என்று எழுதப்பட வேண்டும். இன்றைய தினத்துல ஒரு தேவதூதன் உங்களை சந்திச்சான்னா அந்த தேவதூதன் உங்களை பார்த்து சொல்லணும், விசுவாசிக்கிறவளே நீ பாக்கியவதி, விசுவாசிக்கிறவளே நீ பாக்கியவதி. இன்றைய தினத்துல உங்களுக்கு ஒரு தேவதூதர் சந்திப்பு உண்டாவதாக. ஹல்லேலூயா. இன்றைய தினத்துல உங்களுக்கு ஒரு தேவதூதர் சந்திப்பு உண்டாவதாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஃபயரா இருந்தீங்கன்னா, விசுவாசத்தோட இருந்தீங்கன்னா உங்களை தேவதூதர்கள் சந்திக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். ஹெவன்லி விசிட்டேஷன்ஸ்குள்ள போவீங்க. பரலோகத்தில் நடக்கிறவைகளை காண்பீர்கள். உங்களுடைய ஆவி மண்டலத்தில் நடக்கிறவர்களை காண்பீர்கள். ஹல்லேலூயா.
உங்கள் ஆவி மண்டலமே மாறுபடுகிறது. உங்கள் ஆவி மண்டலத்தில் அந்தகார ஆவிகள் ஆளுகை செய்ய முடியாது. விசுவாசிக்கிறவனுடைய ஆவி மண்டலத்தில் அசுத்த ஆவிகள் ஆளுகை செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் எப்படி வருது அப்படின்னா, இந்த மென்மையான இருதயம், உங்க இருதயம். நேற்றைய தினத்தில் ஒருத்தர் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, பாஸ்டர் உங்களை சாதாரணமாக நினச்சிட்டோம். என்ன நினச்சிட்டோம்? சாதாரணமாக நினச்சிட்டோம். நீங்கள் எங்ககிட்ட நல்லா பேசுறதுனால, நல்லா பழகிறதுனால நாங்கள் நம்ம பாஸ்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சாதாரணமாக எங்களை மாதிரியே நாங்கள் பேசணும். அதனால தாங்க நீங்கள் உங்களை மாதிரியே நினச்சிக்கிட்டு எங்கிட்ட பேசுகிறீங்க. ஒருத்தர் எங்கிட்ட கேட்குறாங்க, எப்படிங்க பாஸ்டர் உங்களுக்கு அஸ்தாவி இருக்குன்னு தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. இது தெரியாமையா நான் உலகம் முழுக்க போய் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறேன்? அப்போ உங்களை மாதிரி என்ன பார்க்காதீங்க. பேசும்போது கூட கர்த்தருடைய ஊழியக்காரன், ஹல்லேலூயா, அந்த கணம் இருக்க வேண்டும். அந்த ரெவரன்ஷியல் ஃபியர் என்ன இருக்கணுங்க? அந்த மரியாதைக்குரிய பயம் இருக்க வேண்டும். நான் உங்க ஆவிக்குரிய தகப்பன் தான். எங்கிட்ட நீங்க பிரியமா பழகலாம், பாசமா பழகலாம். நானும் உங்ககிட்ட எப்படி பழகுவேன்? பிரியமா பழகுவேன், பாசமா பழகுவேன். ஆனா எனக்கு முன்பாக உங்களுக்கு என்ன இருக்கணுங்க? தேவ பயம் இருக்கணும். அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாஸ்டர் ரொம்ப சாதாரணமா உங்ககிட்ட பழகிட்டு இருக்கோம், ஆனா இப்பெல்லாம் உங்களை பார்க்கும்போது ஒரு தேவ பயம் வருது. உங்களை பார்த்தா எனக்கு ஒரு பயம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அபிஷேகம் பயமுறுத்தும். பயமுறுத்துறதுன்னா பிசாசு பயமுறுத்துகிற பயம் அல்ல. அபிஷேகம் என்ன பண்ணுங்க? அது கணம் பொருந்தின ஒரு தேவ பயத்தை உண்டாக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள அபிஷேகம் பெருக 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 வேலை ஸ்தலத்தில் உங்களுடைய ஓனர் உங்களுக்கு முன்பாக அவங்க கணம் பண்ணுவார்கள். அவங்க உங்களை கணம் பண்ணி ஒரு பயம் கலந்த அந்த தேவ பயத்தோடு கூட உங்களிடத்தில் பழக ஆரம்பிப்பார்கள். அந்த மரியாதையை கொடுக்க ஆரம்பிப்பார்கள். ஹல்லேலூயா. நாம சாதாரணமாய் இருப்பதற்காக அழைக்கப்படவில்லை. விசுவாசத்தை பற்றி நான் பேசிட்டு இருந்தேன். விசுவாசம்ங்கிறது என்ன அப்படின்னா, அது எப்படி வருகிறது அப்படின்னா, கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தில் இருந்து புறப்படுவதுதான் விசுவாசம். மென்மையான இருதயத்தில் இருந்து புறப்படுவதுதான் விசுவாசம். தேவனோடு உறவு கொள்ளுகிற இருதயத்தில் இருந்து புறப்படுவதுதான் விசுவாசம். அவருக்கு பயந்து நடக்கிற, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நடக்கிற இருதயத்திலிருந்து புறப்படுவதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. நான் எதுவும் இதெல்லாம் எழுதி வச்சுட்டு வரல. ஆவியானவர் சொல்லுகிறதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அதே நேரத்தில் நான் சொன்ன மாதிரி உங்க இருதயம் இப்போ நீங்க உபவாசத்துல காத்திருந்து நீங்க அதிகமாய் ஜெபித்து கொண்டிருக்கிறதுனால என்ன ஆகுது? உங்க இருதயம் அது அப்படியே மென்மையாகுது. அது மென்மையாகிற போது தேவ மனிதனை பார்க்கிற போது தேவதூதனை போல் பார்க்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள ஒரு தேவ பயம் வருகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது மென்மையான இருதயத்தில் இருந்து வருகிறது. அவரிடத்தில் நெருங்குகிற போது வருகிறது. அவர் யார் என்பதை அறிந்து கொள்ளுகிற போது வருகிறது. அவருக்கு கீழ்ப்படுகிற போது வருகிறது. ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் விசுவாசத்தை தூண்டி விடுகிறது. கீழ்ப்படிதல் விசுவாசத்திற்கு முதல் படியாக இருக்கிறது. அதுவே உங்கள் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பதற்கான அது ஏணிப்படியாகவும் இருக்கிறது. ஹல்லேலூயா. You will elevate into your heights. உங்களுடைய உயரங்கள் என்னவோ அந்த உயரங்களுக்குள் இந்த சீசன்ல நீங்கள் கடந்து போக போகிறீர்கள். உங்களுடைய உயரங்கள் என்னவோ அந்த உயரங்களுக்கு கடந்து போவீர்கள். ஆசீர்வாதங்களின் உயரங்கள், ஹல்லேலூயா, செழிப்பின் உயரங்களுக்குள் கடந்து போவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த சீசன்ல உறவுகளை கட்டி எழுப்புகிறார். பிரிந்த உறவுகள் எல்லாம் கூடுகிறது, எல்லாம் ஒட்டப்படுகிறது, வெட்டப்பட்டவைகள் ஒட்டப்படுகிறது. ஹல்லேலூயா.
ஆனா வெட்டப்பட்டவைகள் ஒட்டப்படுகிற போது நீங்க ஒட்டி இருக்க வேண்டிய கிளையாகிய இயேசுவோடு ஒட்டிராம அவங்க கூட போய் ஒட்டிக்கிட்டீங்கன்னா அப்போ உங்க வாழ்க்கையில உபத்திரவங்கள் தான் இருக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பரீட்சை. விசுவாசம் என்பது என்னதுங்க? அது பரீட்சிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன கொடுக்கப்படுங்க? அந்த அத்லெட்டுக்கு கப்பு கொடுக்கிற மாதிரி உங்களுக்கு என்ன கொடுக்கப்படும்? வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதல் உண்டாகும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டுமானால் உங்களுடைய விசுவாசம் பலப்பட வேண்டும். அந்த விசுவாசம் பலப்பட்ட பின்புதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். அப்போ உங்க விசுவாசம் டெஸ்ட் பண்ணப்பட வேண்டும். இப்போ இவனுங்க 2 பேர் இருக்கிறானுங்க. இவனால 20 கிலோ தான் தூக்க முடியும். இவனால எவ்வளவு தூக்க முடியுங்க? 20 கிலோ தான் தூக்க முடியும். இவனால ஒரு 50 கிலோ தூக்க முடியும். இப்போ நான் ஒரு தடவை என்ன பண்ணுறேன், இவங்கிட்ட, இவன் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கோங்க, சின்ன பையன் தானே, அவன் 20 கிலோ கூட தூக்க மாட்டான், 10 கிலோ தான் தூக்குவான்னு சொல்லக்கூடாது. இவன் ஒரு பெரிய ஆளுன்னு நினச்சிக்கோங்க. இப்போ இந்த ஆள்னால என்ன பண்ண முடியுங்க? 20 கிலோ தான் வெயிட்டு தூக்க முடியும். ஏன்னா இவனுக்கு சத்து கம்மியாக இருக்குது. இவன் நல்லா உழைச்சி கடினமாக வேலை செஞ்சு, காட்டு வேலை, அந்த வேலை, இந்த வேலைன்னு எல்லாம் செஞ்சு இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ஒரு 50 கிலோ வெயிட்டு தூக்குற அளவுக்கு இருக்கிறான். இவன் என்ன பண்ணுறான், படிக்கிறேன்னு புக்கை வச்சுக்கிட்டு ஒரு 25 வயசு வரையில் ஓட்டிட்டு என்ன பண்ணிட்டான், அவன் புக்கையும் அவனால் சரியாக தூக்க முடியல. ஒரு 10 கிலோ வெயிட்டை கொடுத்தா அதையும் அவனால் சரியாக தூக்க முடியல. அப்படி இருக்கிறான்னு வச்சுக்கலாம். இப்போது நான் இவங்கிட்ட 4 தடவை ஒரு 50 கிலோ வெயிட்டை தூக்கும்படியா ஒரு தடவை சொல்கிறேன். ஒரு தடவை சொல்லி இவனால் தூக்க முடியல. 2வது தடவை 50 கிலோ வெயிட்டை தூக்குன்னு சொல்கிறேன். 2வது தடவையும் இவனால் தூக்க முடியல. ஒவ்வொரு தடவையும் இவனால் தூக்க முடியாதப்போ நான் இவங்கிட்ட சொல்கிறேன். என்ன பண்ணுறான், இவன் தூக்குறான். இவனுக்கு சொல்லித்தரேன். என்னன்னு சொல்லித்தரேன்? நீ தூக்கி பழகு. இப்படியே நீ உடம்ப சொகுசா வச்சிருந்தீன்னா என்ன பண்ண முடியாது, பொழைக்க முடியாது. அதனால் தூக்கி பழகு அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். அப்படி தடவை சொல்லி கொடுத்துட்டு இவங்கிட்ட தூக்குங்கிறேன். இவன் ஈஸியாக தூக்கிட்டான் 50 கிலோவை. அடுத்து திரும்பி இவங்கிட்ட 2வது தடவையும் கொடுக்குறேன். அப்பவும் இவன் தூக்கலை. இவன் தூக்காதப்போ இவனுக்கிட்ட கொடுத்த வேலையை நான் என்ன பண்ணிட்டேன், இவங்கிட்ட கொடுத்துட்டேன். இவன் அப்போ தூக்கிட்டான். அப்போ 4 தடவை இவனுக்கு நான் என்ன பண்ணுறேன், சொல்லி பார்க்குறேன். 50 கிலோ வெயிட்டை தூக்கும்படியா நான் சொல்லி பார்க்குறேன். 4 தடவை சந்தர்ப்பம் கொடுத்தோம். 4 தடவையிலையும் இவன் என்ன பண்ண முடியலைங்க, இவன் பிராக்டிஸ் பண்ணாததுனால என்ன பண்ண முடியல, இவனால் அந்த வெயிட்டை தூக்க முடியல. ஆனால் இவங்கிட்ட இப்போ நான் 50 கிலோலேருந்து 75 கிலோவை தூக்கும்படியான விதத்தில் இவனுக்கு நான் 75 கிலோவை தூக்குற வேலைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஹல்லேலூயா. அது மாதிரி தான் நாம் ஆண்டவர்கிட்ட என்னன்னு கேட்கிறோம், பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை நாம் கேட்கிறோம். பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை நாம் கேட்கிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களாலே நீர் ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை, ஆசீர்வாதங்களை நாம கேட்கறது கூட இல்ல, அவரே நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அவரே நான் உன்னை இப்படி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. இப்போ உனக்கு திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறார். என்ன சொல்லிக்கிட்டே இருக்காரு, நான் உன்னை இப்படி ஆசீர்வதிக்கிறேன், நான் இப்படி ஆசீர்வதிக்கிறேன். ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, இந்த பக்கத்துல இந்த காதுல இப்படி ஆசீர்வதிக்கிறேங்கிறத வாங்கிட்டு இந்த காதில் சர்ச்சில் இருந்து செருப்பை போடும்போதே செருப்பில் இருக்கிற மண்ணை உதற மாதிரி என்ன பண்ணிட்ட, காதை ஒரு குலுக்கி என்ன பண்ணிட்ட, அதான் இந்த பக்கத்தில் விட்டுட்டு போயிட்டேன். இந்த பக்கத்தில் நாம் விட்டுட்டு போயிட்டு அப்புறம் அந்த பக்கம் போய் உலகத்தானோட சேர்ந்துக்கிட்டு, அல்ல வளராத விசுவாசியோட சேர்ந்துக்கிட்டு, தண்ட விசுவாசியோட சேர்ந்துக்கிட்டு நாம் என்ன பேசிகிட்டு இருக்கோம், நாம் உலக பிரகாரமாகவே பேசிகிட்டு இருக்கோம். கர்த்தர் மட்டும் இதை செஞ்சாருண்ணா, கர்த்தர் மட்டும் அப்படி நடந்தாருண்ணா, கர்த்தர் மட்டும் இப்படி செஞ்சாருண்ணா, இப்படி சொல்லிக்கிட்டே நம்ம பொழப்ப ஓட்டிடுறோம்.
ஆனா விசுவாசமானது கேள்வியினால் வருகிறது. விசுவாசத்தை உங்கள் வாயினாலே நீங்கள் அறிக்கை பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. நம் வாயை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும். அப்படி நீங்க பண்ண 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 நீங்க என்ன பண்றீங்க? உங்க விசுவாசத்தை பிராக்டிஸ் பண்றீங்க. இவன் 20 கிலோ தூக்கிட்டு இருந்தவன் 30 கிலோ தூக்க ஆரம்பிக்கிறான், 40 கிலோ தூக்க ஆரம்பிக்கிறான், 50 கிலோ தூக்க ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் நான் திரும்ப கூப்பிடுறேன். திரும்ப கூப்பிட்டு நான் என்ன சொல்றேன்? இந்த 50 கிலோ வெயிட்டை தூக்கு அப்படின்னது இவன் என்ன பண்ணிட்டான்? டக்குன்னு 50 கிலோ வெயிட்டை தூக்கிட்டான். ஹல்லேலூயா. அப்ப இதுக்கு மேல இவனுக்கு நான் என்ன வேலை தான் கொடுக்க முடியும்? இவனுக்கு 75 கிலோ 100 கிலோன்னு இவனுக்கு ஏத்திட்டே போக வேண்டியதுதான். ஹல்லேலூயா. உன் விசுவாசத்தின் அளவின்படியே ஆக கடவது. ஹல்லேலூயா. உங்க விசுவாசத்தின் இன்றைக்கு நாம் இருக்கக்கூடியதான ஆசீர்வாதங்கள், இன்றைக்கு நான் எவ்வளவு விசுவாசிச்சனோ அவ்வளவு ஆசீர்வாதத்துல தான் நான் இருக்கிறேன். நீங்க எவ்வளவு விசுவாசிங்களோ அந்த ஆசீர்வாதத்துல தான் நீங்க இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்போ நாம் விசுவாசத்தில் பலப்பட வேண்டுமானால் என்ன பண்ணப்பட வேண்டும்? நாம் சோதிக்கப்பட வேண்டும். ஆபிரகாமுக்கு விசுவாசத்திற்கான சோதனை வந்தது. ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை ஆண்டவர் சோதித்தார்.